40 வயதிற்கு மேல் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் நிறுத்தம் போலவே ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ் எனப்படும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்து மகப்பேறு மருத்துவர் ஜெயஸ்ரீ கஜராஜுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை பார்க்கலாம். தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மெனோபாஸுங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இது பெண்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. ஆனால் மெனோபாஸ் ஆண்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த நிறைய விஷயங்களை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மெனோபாஸ் ஆண்களுக்கும் வரும்னு இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் வந்து பார்த்தோம் மேம். இது எப்படி நடக்கும் அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக இது வந்து புதுசு கிடையாது. பல வருஷங்களாக தெரியும். பட் இதுக்கு வந்து ஒரு அதிக ரெக்கக்னிஷன் இப்போ தான் கிடச்சிருக்கு. லேடிஸ்க்கு வந்து மெனப்பாஸ் அப்படின்றது ஒரு 12 மாதம், தட் இஸ் 12 சைக்கிள் வந்து மாதவிடா வரலைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மெனப்பாஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம். பட் மென்னுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு க்ரைட்டீரியா அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தான் இது. இதனால் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, இதனால் விளைவுகள் நிறைய இருக்குது. ஸோ எஸ், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். இது பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கட்டாயம் நம்ம வந்து வி ஹேவ் டு கிரியேட். மேம், இப்போ நீங்கள் வந்து ஃபீமேல் மெனோபாஸ்னால் அவங்களுடைய மாதவிடாய் நின்றோம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பெண் வந்து அவங்களுக்கான இந்த மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணுக்கு எந்த வயசில் அவங்களுக்கான அந்த மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும், இதை நம்ம எப்படி மேம் புரிஞ்சுக்கலாம்? அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 48 இயர்ஸ் 50 இயர்ஸில் வந்து லேடிஸ்க்கு மெனப்பாஸ் ஆகிடும். ஸோ அவங்களுக்கே தெரியும் ஒரு 40 வயசு தாண்டினப்புறம் நம்ம வந்து இதை எதிர்பார்க்கணும், நம்ம இதுக்கு ரெடி ஆகணும்னு. பட் மென்னுக்கு அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு 30s லேட் 30ஸ்லேருந்து 40s 50ஸில் ரொம்ப கிராஜுவலாக இது நடக்கும். இப்போ லேடிஸ்க்கு வந்து இந்த ஓவரி ஆர் இந்த செனப்பைன்னு சொல்கிறது சடனாக அதோட ஃபங்க்ஷன் நின்றுடும். அதனால் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப குயிக்காக வரும். மென்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிராஜுவல் ப்ராசஸ் ஒரு லேட் 30ஸ்லேருந்து ஆரம்பித்து நடக்கும். இப்போ வந்து ஃபீமேல் மெனோபாஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பெண்களுக்கான ஃபீமேல் மெனோபாஸ் பற்றி நிறைய விழிப்புணர்வுகளோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அங்கே உடல் பாதிப்புகள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் ஒரு மென்னுக்கு ஒரு 40 ஏஜுக்கு மேலே அவங்களுக்கான அந்த மெனோபாஸ் நடக்குது அப்படின்னா ஆண்களுக்குமே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது கேன்சருக்கான ஒரு டேஞ்சரோ அந்த மாதிரி இருக்கா மேம்? நம்ம அதை நோட் பண்ண வேண்டிய விஷயமா? ஆண்களுக்கு கேன்சர் ரிஸ்க் இருக்குது. பட் அது வந்து குறிப்பிட்டு மெனப்பாஸ்னால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மெயினாக வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது தான் மென்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மச் லேட்டர் ஒரு 50s 60ஸில் வரக்கூடியது. இது எல்லாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அதிலலாம் வந்து அதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் இருக்குது. தட் இஸ் PSA ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை பண்ணி அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஃபீமேலுக்கு வந்து மெனோபாஸ் ஆகுது அப்படின்னா அவங்க மூடு ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல மேம். இதே மாதிரி தான் ஆண்களுக்குமே வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரி மெனோபாஸ்னால என்ன மாதிரியான சேஞ்சஸ் லேட் 40ஸ்ல ஏற்படும்? இப்போ மெனப்பாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இன்சோம்னியான்னு சொல்லுவோம், மூட் சேஞ்சஸ், அடிக்கடி கோவம் வரும், அடிக்கடி ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், ஒரு டயர்ட்னஸ், ஃபெட்டிக், ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த ஒரு வேலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்காது. இது வந்து ரொம்ப காமன். தட் இஸ் ரெண்டும் மென் விமன் 2 பேருக்குமே இது காமன். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் பீப்புளாக பார்க்கும்போது எங்களுக்கு என்ன முக்கியம்னா ஆண்களுக்கு வந்து இந்த மசில் மாஸ் அது வந்து குறைஞ்சிட்டே வரும் கிராஜுவலாக. இப்போ ஜென்ரலி நீங்கள் மென் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மசில் போன் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் மசில் மாஸ் முள்ள குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஃபேட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பெரிய தொப்பை வரும் அந்த ஏஜில். இது வந்து பிகாஸ் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன், நாட் நெசசரி அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் செக்ஸ் ட்ரைவ் குறையும், லாஸ் ஆஃப் லிபிடோன்னு சொல்லுவோம். தட் இஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் பட் எல்லாமே ரொம்ப கிராஜுவலாக வரும். பட் இந்த டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இந்த டைமில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மெனோபாஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல மேம். இப்போ இந்த ஜென்ரேஷன் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோமோ அதே அளவுக்கு ஆண்களுக்கான இந்த ஆண்ட்ரோபாஸ் அதாவது மெனோபாஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வு தேவை. ஸோ நீங்கள் ஒரு மருத்துவராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சரி, ஆண்களோ பெண்களோ
நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம உடம்ப பார்த்துக்கிறது, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பாடியை பார்த்துக்கிட்டா தான் மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து டயட், எக்ஸசைஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ மேல் மெனோபாஸ் பற்றி நிறைய விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய விஷயங்களை எங்களோட நேயர்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.